இன்னும் சொல்ல போனால் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த முக்கிய தலைவர் பேச்சுவார்த்தை முடித்துவிட்டு வெளியிலே வருகின்ற பொழுது அழுது கொண்டே சிரிக்கிறேன்னு சொன்னார். அழுது கொண்டே சிரிக்கிறேன்னு சொன்னார். அப்படிப்பட்ட நிலைமை தான் அந்த கூட்டணியில் இருக்குது. திமுக ஒதுக்கிய சீட்டுகளை பார்த்து மதிமுக எம்பி வைகோ அழுது கொண்டிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார். கட்சிகள் கூட மன வருத்தத்தில் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த முக்கிய தலைவர் பேச்சுவார்த்தை முடித்துவிட்டு வெளியிலே வருகின்ற பொழுது சிரித்து கொண்டே அழுது கொண்டே சிரிக்கிறேன்னு சொன்னார். அழுது கொண்டே சிரிக்கிறேன்னு சொன்னார். அப்படிப்பட்ட நிலைமை தான் அந்த கூட்டணியில் இருக்குது. எங்கள் கூட்டணி பொறுத்த வரைக்கும் நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை தலைமை கழகத்தில் எங்களுடைய கூட்டணி தலைவர்களை அழைத்து பேசினோம். பேசி முடிந்தனோம். அன்றைய அடுத்த நாள் தேர்தல் அறிவிப்பு வெளியிட்டோம். அதுக்கு அடுத்த நாள் முதல் பட்டியல் அதிமுக சார்பாக வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டது. அப்புறம் ஒரு நாள் கழித்து இரண்டாவது வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டது. இப்பொழுது இன்றைய தினம் மூன்றாவது வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டு விட்டது. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்கள் கூட்டணியில் எந்தவித ஒரு சிறு கடுகளவு கூட பிரச்சனை இல்லை என்பதை தெளிவுபடுத்தும். சார் எங்களோட பேச்சுவார்த்தையும் நடத்தலையே. அவர் சீட்டு கேட்குற அளவுக்கு நான் கொடுக்க முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனால் அது விவரமாக சொல்லக்கூடாது என்று கருதுகிறேன். எங்ககிட்ட செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.